ரொம்ப நாளா காத்திருந்த ஒரு குட் நியூஸ். வீட்ல ஒரு விசேஷம் வரப்போகுது. கண்டிப்பா அது என்ன விசேஷம்? என்ன வந்து ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லி உங்களோட நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்க பாருங்க. இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா சுவாமி சம்மந்த பொருட்கள் தேவை. அதனால நான் வந்து முருகரோட சிலை வாங்கியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா நேர்த்தியா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் தாங்க. ஸோ கையிலேயே செதுக்கின சிலைகள் தான். அண்ட் எல்லாமே டிட்டாச்சபிளா இருக்கு பாருங்க. முருகருக்கு வந்து மயிலும், வேலும், கொடியும் வந்து தனித்தனியா இருக்கு. வாஷ் பண்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்வையா இருக்கு. இன்னைக்கு சஷ்டி. ஸோ சஷ்டி அன்று வந்து முருகர் வீட்டுக்கு வந்திருக்காருன்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும், அதுவே ஒரு குட் சைனாவும் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த விசேஷத்துக்கு நெறைய வந்து நம்ம விளக்குகள் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 விளக்கு வாங்கியிருக்கேங்க. ஸோ 2 வந்து குத்து விளக்கும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1 சரவண பவ விளக்கும் வாங்கியிருக்கேன். முதல்ல இந்த குத்து விளக்க பாருங்க. இது வந்து நார்மல் பிராஸ் குத்து விளக்கா, இல்ல தங்க குத்து விளக்கான்னு டவுட் வந்துரும். அவ்ளோ நேர்த்தியான வேலைப்பாடுகள். ஒண்ணொண்ணுமே கையில செஞ்சிருக்காங்க. ஸோ வந்து தங்க குத்து விளக்கு எப்படி மின்னுமோ, ஸோ இதுவும் அதே மாரி தான் மின்னுது. அண்ட் இத நீங்க மெயின்டெயின் பண்ணது ரொம்ப ஈஸி. நீங்க இத வாஷ் பண்ண அப்படியே நமக்கு கோல்டு மாரியே அது கலர் மாறும். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஸோ இந்த குத்து விளக்குலாம் பாருங்க எவ்வளோ அழகா, நேர்த்தியா, லட்சணமா இருக்கு. வீட்ல விசேஷம் வந்தாலே நம்ம வந்து குத்து விளக்கு தான் ஏத்துவோம். அந்த குத்து விளக்கு ரொம்ப அழகாவும், நேர்த்தியாவும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் கையில செஞ்ச குத்து விளக்குகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷல் தான். குத்து விளக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நாச்சியார் கோவில் தாங்க. ஸோ நானும் வந்து நாச்சியார் கோவில்ல தான் இந்த குத்து விளக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீங்க பொதுவா ஏதாவது பிராஸ் ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நீங்க கும்பகோணம்ல வாங்குனா அவ்வளோ நேர்த்தியாவும், நல்ல குவாலிட்டியாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. குத்து விளக்குலாம் சொல்லவே வேண்டாம். நீங்க பாருங்க ஒண்ணொண்ணுமே வந்து ஹேண்ட்மேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ திருப்தியா இருக்கு. ஸோ இந்த குத்து விளக்குலாம் பார்த்தீங்கன்னா, பிரசாத் மெட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல தான் வாங்கியிருக்கேன். இது ப்ரமோஷன் கிடையாதுங்க. நான் வாங்கியிருக்கிறது நல்லாருக்கு. குவாலிட்டி சூப்பரா இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நெறைய பேர் வந்து நீங்க குவாலிட்டியான குத்து விளக்கு பார்ப்பீங்க. வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவும் ஸ்ட்ரெயிட்டா நமக்கு நாச்சியார் கோயில் கும்பகோணத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லவே வேண்டாம். ஸோ அது மட்டும் இல்லாம நான் பார்த்தீங்கன்னா, குபேர பானை நம்ம வீட்ல வந்து மண்ல வச்சிருக்கோம். இது வந்து குபேர பானை வந்து நம்மளுக்கு பிராஸ்ல இருக்கு. உங்களுக்கு குபேர பானை பத்தி தெரியல அப்படின்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் குடுக்குறேங்க. வீட்ல இந்த மாரி அடுக்கடுக்கா பானைகள் வச்சு, அதுக்குள்ள வந்து அரிசி, பருப்பு, நாணயங்கள் அப்படின்னு நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா, வீட்ல செல்வ செழிப்பு எப்பவுமே இருக்கும். வீட்ல வந்து பஞ்சம் இருக்காது. லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். குபேரரோட அருளும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த குபேர பானை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம முருகர் ஸ்டாச்சு வாங்கியிருக்கோம். அவருக்கு விளக்கேத்துறதுக்கு சரவணா பவன்னு சொல்லி போட்ட மாரி இந்த ஸ்டார் விளக்க வாங்கியிருக்கேன். ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப ரொம்ப நல்லாருக்கு. இவங்க ஷாப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன். எப்படி வருமோ அப்படின்னு நெனச்சேன். பட் சூப்பரா நான் எதிர்பார்த்ததுக்கு மேல வந்துருச்சுங்க. எல்லாமே ஹேண்ட்மேட் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அழகு கூடுதலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து வேர்ல்ட் வைடும் ஷிப் பண்றாங்க. நீங்க வந்து சென்னையில இருந்தாலும் அனுப்புவாங்க. இல்ல வேற எங்க உலகத்துல இருந்தாலும் அவங்க வேர்ல்ட் வைடு ஷிப் பண்ணுவாங்க. இந்த விசேஷத்துக்கு முருகர் சிலை வேணும்னு ஆசைப்பட்டேன். வந்துட்டாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மனசுக்கு நிறைவா குத்து விளக்குலேருந்து எல்லாமே அமைஞ்சிருச்சுங்க. ஸோ கண்டிப்பா அந்த குட் நியூஸ் என்னன்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்க பிளெஸிங்ஸும் தேவை. டேக் கேர். பை.